Hello, வணக்கம் and welcome to the review of first ODI between India versus England. Bright faces, சிரிச்ச முகமா வரப்போறோம். எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஒரு 1.5 மாசமா வந்து போட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடி 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 அடின்னு அடிச்சிருக்காங்க. ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு நல்ல ஒரு வின் பண்ணிருக்காங்க. பெரிய தலைங்க ரெண்டு பேரும் பேக் இன் த டீம். நான் தான் சொன்னேன்ல, நீ வேணா ரோஸை வேணா அடிக்கலாம், கபிலனெல்லாம் அடிக்க முடியாதுன்ற மாதிரி ஒன் டே டீம் எல்லாம் சதைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ பிடாக். குவாலிட்டி வின் ஃபார் இந்தியா. கிளினிக்கலா ஆடினாங்க, சம் குட் பர்ஃபார்மன்சஸ். வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அக்சர் வந்து பிரில்லியண்டா ஆடினாங்க. டோட்டல் கம்ப்ளீட் பேக்கேஜ் கேம் ஃபார் அக்சர். பேட்டிங் போலிங் எல்லாமே சூப்பரா இருந்தது. இனிஷியல் தாட்ஸ் பிடாக், சரியான ஒரு வின்னு. 100 அடிச்சிருக்கலாம் சுப்மன் கில், லாஸ்ட் மினிட்ல உள்ள போயிட்டாரு ஒரு ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகி. நான் தான் சொன்னேன்ல, ரோஸ் அடிக்கலாம், கபிலன் அடிக்க முடியாதுன்னு. நான் தான் சொன்னேன்ல, என்னோட ரேங்கிங் ஆப்கானிஸ்தானுக்கு கீழே இருக்கு ஓடிஏல, என்ன ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு. அதாவது இப்ப வந்து இந்த சீரீஸ் ஒயிட் வாஷ் வாங்கினாங்கன்னா இங்கிலாந்து வில் பிளே குவாலிஃபயர் டு கெட் இன் டு த வேர்ல்ட் கப் 2027. அந்த விக்ரம் வேதா கடிதல சொல்லுவாரு விஜய் சேதுபதி, நான் ஒரு கதை சொல்றேன் கேள் சார் அப்படின்னு. இந்த கதையை நீ கொஞ்சம் கேள் சார். அதாவது இப்ப எப்படின்னா, England have beaten India black and blue in the T20 series. That has to be accepted, that has to be appreciated. But England's Correct. form, England's performances in the ODA has been a cause of concern along with the test matches for a very long period of time. Okay. ஏன் வந்து England were looked better on paper. One is the home conditions. ரெண்டாவது the recent form on a different format. The old demons returned back. Okay. இப்ப கண்டிஷன்ஸை பத்தி வருவோம். அதாவது நார்மலா நான் என்ன சொல்லுவேன், டாஸ் வின் பண்ணி பேட்டடுன்ற நாள் இந்த பர்டிகுலர் வென்யூல டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணணும்னு ப்ரிவியூல சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கல? நான் சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க, ஞாபகமும் இருக்கு எனக்கு. பாக்குறேன் கிராஸ் கவரிங் இருக்கு, கொஞ்சம் விக்கெட் கொஞ்சம் ஆடா இருக்கு, டாஸ் வின் பண்ணி பேட்டிங்ட்டான். அது பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா அது டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறானே அப்படின்னு. அது எப்படின்னா, தட் இஸ் த கைண்ட் ஆஃப் அ கான்ஃபிடன்ஸ் தட் கேன் பி கால்ட் அஸ் அ ஓவர் கான்ஃபிடன்ஸ் சம்டைம்ஸ். சரி, பயங்கரமா அடி வாங்கின்னு திரும்பி வந்திருப்பாங்க, ஒரு பேட்டிங் எடுத்து 320 ரன் ஆவரேஜ் ஸ்கோரு. அது ஒரு ரன்னு சல்லி ரன் அடிச்சாலும் டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் வாட் கண்டிஷன்ஸ் வேர் டிமாண்டிங் இன் பர்மிங்ஹாம் எட்ஜ்பாஸ்டன். ஓகே. ஸோ என்ன பண்ணாங்க, டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. அடுத்தது என்ன சொன்னோம்னா, எடுத்த உடனே ரன்னு வரும், நியூ பால்ல எடுத்த உடனே ரன்னு வரும். பால் சாஃப்ட் ஆக ஆரம்பிச்ச உடனே தான் பிச்சு வேலையை காமிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, டாஸ் வின் பண்ணி they batted first, they went to 51 for no loss in 10 overs. That was the doctor ordered for the day. பால் ஹோல்ட் ஆன அப்புறம் ஜாக்கிரதையா ஆடணும்டா தம்பிகளா அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இந்த 11 to 25 phase where they lost their way and they were precariously placed at 117 for 6. ஓகே, 66 for 6. நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ரோச்சில் என்ன சொன்னோம், 10 ஓவர்ல 65 for 1 வரணும், 25 ஓவர் முடியும் போது 150 for 3 வரணும் அப்படின்னு. 25 ஓவர்ல தான் ரன்னு வரும்னு. இங்கிலாந்து வந்து 25 ஓவர்ல 117 for 6. நம்ம சொன்ன 152 for 3ல இந்தியா 145 for 2. ஆட்டம் கிலோஸ் 26 to 40. உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் கம்மியா இருக்கும், ஸ்லோவா ஆடணும், less than 5 runs and over. இப்போ உங்களுக்கு வந்து 40 ஓவர் முடியும் போது 230 for 4 இருக்கணும்னு சொன்னோம். இந்தியா வந்து 223 for 4. பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க அந்த ஃபேஸ், 78 for 2. இங்கிலாந்து மேட் ரெக்கவரி வித் த ஃபார்ம் ஆஃப் ரூக் அண்ட் லியம் டாசன். they were 203 for 6. இந்தியா 223 for 4. வின் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் பேட்டிங்ல நீங்க எப்படி ஆடுறீங்கன்றது. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் 74 for 3, இங்கிலாந்து 80 for 2. அந்த வின் ஃபேக்டர் இந்தியா ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் பால் ஹோல்ட் ஆகும் போது தான் bowlers will come into the picture. அங்கேருந்து தான் அவங்க ரைஸ் ஆகணும். ஸோ bowling from overs 21 to 40, அந்த 20 ஓவர்ல எப்படி இது பண்றீங்கன்னு. இங்கிலாந்து 93 for 5 to 203 for 6. not a bad thing at all. 110 for 1. இந்தியா 110 for 2 to 223 for 4. 113 for 2.
அதனால உங்களுக்கு வந்து நோ சான்ஸ் வாட்ஸ் எவர் வென் யூ ஆர் லூசிங் அவுட் ஆன் த கண்டிஷன்ஸ். இந்தியா வேர் பிரில்லியன்ட் 257 200 நீங்க மாடர்ன் டே கிரிக்கெட்ல நீங்க டிஃபெண்டே பண்ண முடியாது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. இப்ப நிறைய பேர் வந்து என்ன இது பண்றாங்கன்னா, போங்க சார் 107 ஃபார் 6ல இருந்து 258 ரன் அடிச்சுட்டாங்கன்னு. அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. இது எப்படின்னா, இந்தியன் bowling அட்டாக்க பாத்தீங்கன்னா, let us be very very honest, I was extremely surprised when Kuldeep Yadav didn't play on it. They had two defensive spinners. Akshar Patel finally ended up with a 4-wicket haul. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர் இருந்தாங்க 107 for 6 135 பொட்டலம் கட்டி போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, they wanted that number 8 with Harshit Rana back in the hut with the injury. They want their number 8 to bat. எனக்கு அதனால பரவாயில்ல, இவங்க 2 பேரும் போட்டுருவாங்க, வாஷிங்டன் சுந்தரம் ஹர்ஷர் பட்டேல் எவ்வளவு போடுறாங்களா போடட்டும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு பஸ் பண்ற with the return of Bumrah அப்படின்னு சொல்லிட்டு they strengthened that batting which finally paved the way for the win. இன்னொன்னு சொல்றேன், சுப்மான் கில் நீங்க சொல்ற மாதிரி கிராம்ஸ்ல எல்லாம் உள்ள போல அப்படின்னா உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்கே கிடைச்சிருக்காது. அவர் தான் நீங்க கேம் சேஞ்சரா பிக் பண்ணீங்க, வச்சு 140 நாட் அவுட் நெசிக்கிட்டு போயிருப்பாரு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. திஸ் இஸ் a below par total, you just can't defend. இதுல உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, the stature in which Gurnoor Brar is actually going, root was brilliant actually. டாசன் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாரு, பயங்கர சர்ப்ரைஸ் the way Dawson applied himself. ஜஸ்பிரீத் பும்ரா வழக்கம் போல was hitting the straps. பிரசித் கிருஷ்ணா நான் தான் சொல்றேன், விக்கெட் எடுத்துருவாரு, ரன்னு போனாலும் விக்கெட் எடுத்துருவாரு. சேம் இஸ் த கேஸ் வித் குர்னூர் பிரார் which we discussed. ஒரு லைட்னிங் தண்டர் பால்ஸ் விட்டாரு. இது இங்க பெரிய இது என்னன்னா, சிவம் தூபே ஒரு 6 நல்ல ஓவர் போட்டாரு, ஒரு விக்கெட்டே எடுத்துட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் 4 ஓவர்ல 13. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உன்னோட டெம்ப்ளேட் இப்ப வேர் யூ வாண்டட் யுவர் நம்பர் 8 டு பேட், வேர் யூ ஃபீல் தட் யூ கேன் சாக்ரிஃபைஸ் குல்தீப் யாதவ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் பேட்டிங்னா, வாஷிங்டன் சுந்தர் should bowl 10 overs. நான் ஒவ்வொரு தரையும் சொல்றேன், புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் எப்படின்னா, வாஷிங்டன் இந்த மாதிரி ஒரு சான்சஸ் இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்ல ஃபெயில் ஆயிருந்தா ஹோல் சோசியல் மீடியாவை வெடிச்சிருக்கோம். எதுக்குடா இவனை ஆட வைக்கிறீங்கன்னு. நான் எப்பவுமே வாஷிங்டன் சுந்தரை ரேட் பண்ணுவேன். ஆனா ஒரே ஒரு ரீசன், when you are not giving him an opportunity to perform, you cannot throw the stones on him. பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு ஆனாங்க. இப்ப கில் அவுட் ஆன உடனே ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும், பெல்லோ பார் ஸ்கோர். இருந்தாலும் ஈதர் அக்ஷர் பட்டேலோ வாஷிங்டன் சுந்தரோ வேகமா அவுட் ஆயிருந்தாங்கன்னா மேட்ச் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வாய்க்கு வந்திருக்கும். பட் தே ஸ்டில் ஹவ் சிவம் துபே தி டிஸ்போசல். ஜெயிச்சிருப்பாங்க. 257 பர்மிங்ஹம்ல டிஃபெண்ட் பண்ண முடியாது. கடைசியா a target that has been defended, low score that has been defended close to this for 236 when Pakistan was defeated by South Africa. அப்ப இருந்த அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபில, that happened in 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஓகே, அப்ப ஜெயிச்சது 236. டிஃபெண்டே பண்ண முடியாது பர்மிங்ஹம்ல. ரன் வந்துனே இருக்கும் உங்களுக்கு. அந்த 320 இந்த மாடர்ன் டே இதுல நீங்க அடிச்சே ஆகணும். அப்படிங்கும் போது எக்ஸலன்ட் டு see where no matter what how he picked up wickets, 4 wickets, 4 wicket out, which is brilliant from அக்ஷர் பட்டேல். முதல்ல 6 ஓவர்ல விக்கெட் ஒரு 6 runs an over போயின்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் 4 விக்கெட் எடுத்து பியூட்டிஃபுல்லா ஆடினாரு பேட்டிங், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் ஆல்சோ chipped up with a useful partnership. It's a good signs for India, which they have won comfortably with Rohit Sharma not performing, with Virat Kohli not performing. Is a great thing to happen. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப ஸ்கோர் போர்டை பாருங்க. உங்களுக்கு கில் 80, ரோஹித் சர்மா ஃபெயில் ஆயிட்டார் 11, விராட் கோலி 5, ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா ஆடி அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆனார். பிரில்லியன்ட் பீஸ் ஃப்ரம் ஹாரி ப்ரூக். ஒரு அப்படியே ஆடிட்டே இருந்தார், கரெக்டா சென்சிபிளா பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. வாஷிங்டன் சுந்தர் 52, அக்ஷர் பட்டேல் 57, கேஎல் அவுட்டு, கோலி அவுட்டு, ரோஹித் அவுட்டு. ஸ்டில் யூ ஒன் with 28 balls to spare, chasing 257 after getting a drubbing from some other format is what India needed to move on and to win the series. சரியா அடிச்சீங்க நீங்க இது பண்ணுவாங்க, அவங்க ஜெயிப்பாங்கன்னு. இப்ப என்னோட பிளேயிங் லெவன்ல பாத்தீங்கன்னா, I thought Tom Banton would play out of Liam Dawson, பட் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன் இருக்கணும்னு அவங்க லியம் டாசன் போனாங்க. அதுவும் கரெக்டா வந்தது. இவங்க நோ மேட்டர் வாட், எனக்கு நம்பர் 8ல பேட்ஸ்மேன் வேணும், நான் வச்சு அட்ஜஸ்ட் பண்றேன். பிராரு, பிரசித் கிருஷ்ணா, ஜஸ்பிரீத் பும்ரா 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க, சிவம் துபே கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவார், 2 ஸ்பின்னர், நான் இப்படி போறேன் அப்படின்னு கௌதம் கம்பீர் எடுத்த அந்த இதுவும் கரெக்டா போச்சு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, தோத்திருந்தா everyone will come into the picture talking about this. When someone has made a bold call, when someone has succeeded in the bold call with the result coming in, give the credit where it's due. Well done Gautam Gambhir, well done to the captain Shubman Gill, well done to the team to turn it around after the T20 drop in.
ஓவர் டு விக்கி. இல்ல இங்கிலாந்துக்கு வந்து 2020 அதாவது ஓவர் எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெட்டர்னு நினைக்கிறேன். 50 ஓவர் ஒரு நாள் மேட்ச் ஆடணும்னா ஒரு மாதிரி ஆடுறாங்க, 5 நாள் டெஸ்ட் மேட்ச் ஆடணும்னா அதுக்கு மேல பயங்கரமா ஆடுறாங்க. நீங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு பீடா. இந்த சீரீஸை ஒயிட் வாஷ் வாங்கினாங்கன்னா அவங்க குவாலிஃபயர்ஸ் ஆடி வரணும் அப்படின்றது வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஆஸ் அ நேஷன் டு அக்செப்ட் தட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கம்ப்ளீட்டா வந்து ஏன் தான் இங்கிலாந்தோட டவுன்ஃபால் என்னவா இருந்திருக்குன்னா, ஒரே டெம்ப்ளேட் எங்க போட்டாலும் அடி 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 அடின்னு அடிச்சுனே இருப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே முடியாது. டீசெண்டா ஆடினாங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 10 ஓவர். நான் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் வாஷிங்டன் சுந்தர் டு போல் த 7th or 8th ஓவர். ப்ராபப்ளி 2 லெஃப்ட் ஹேண்டர் இன் ஸ்ட்ரைக்கு பவர் பிளேக்குள்ள டெஃபினட்டா போடலாம். அந்த ஒரு விக்கெட் எடுப்பாங்க 100%. அவர் டக்கெட்டையோ இல்ல பெத்தலையோ எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு வாஷிங்டன் சுந்தர் நீங்க தான் வந்து சீனை பர்ஸ்ட் பண்ணும்போது அவரு நீங்க தான் இருந்தீங்க கூட. நியூ பால்ல என்ன கண்ட்ரோல் வச்சிருப்பாரு, பால் அழகா லெஃப்ட் ஹேண்டர்லாம் உள்ள எடுத்துன்னு வருவாரு. நல்லா சுத்தி போடக்கூடிய ஒரு போலரு, நல்ல ஸ்மார்ட்டான ஒரு போலரு. சோ ஆனா அது அவரோட ஓவர் தி இயர்ஸ் அவரோட போலிங்கை வந்து ரொம்ப யூஸே பண்ணாம விட்டுட்டாங்களோ, ரிசோர்ஸா வந்து அந்த போலிங்கை யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்களோன்றதா எனக்குமே ஒரு பர்சனலா ஒரு ஒரு சின்ன வருத்தம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா நானுமே வாஷிங்டனோட ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஏஜ் குரூப் கிரிக்கெட்ல இருந்து கிளப் கிரிக்கெட்ல இருந்து எல்லாருமே கூட விளையாடி இருக்கேன். ஸோ பிரில்லியன்ட் போலரு, சீனை பர்ஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராடனரியா போட்டுட்டு இருந்தாரு. எஸ்பெஷலி இந்த நியூ பால்ல வந்து அந்த 4 ஓவர் பவர் பிளேல 2-3 ஓவர் போடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கிற ஒரே போலர் அந்த டைம்ல இருந்தாரு. செமையாவும் போட்டாரு. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இன்னைக்கு. பட் அகைன் அக்ஷர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் டிட் த ஜாப் ஃபார் இந்தியா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிடாக் சுப்மன் கிலோட எக்ஸ்ட்ராடனரி ஃபார்ம் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே வருது. என்ன பயங்கரமான ஒரு பர்பிள் பேட்ச்ல இருக்காரு. நீங்க மட்டும் கால் இழுத்துக்கலனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு 120 ரன் வச்சு வெதுப்பிட்டு நாட் அவுட் பேட்டை தூக்கிட்டு போயினே இருந்திருப்பாரு. இன்னைக்கு பிரில்லியண்டா ஆனாங்க. இந்தியா இஸ் சச் அ டீம் தட் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவங்க கேம 100% அந்த டேல கரெக்டா கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் வைஸ் நான் என்ன ஒண்ணு கேட்கிறேன் பிடா, இதே T20ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் லேக்கிங்கா? எனக்கு அந்த பாயிண்ட் நீங்க கொஞ்சம் டச் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான் லேக்கிங் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸா 3 பேரும் இன்னைக்கு ரன் அடிக்கல. ஓகே, நீங்க சொல்றது 3 பும்ரா பேர் நல்லா போட்டாரு. பும்ரா நல்லா போட்டாரு, பட் தட் வாஸ் நாட் அ மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, he bowled very well which is expected. பும்ரா இஸ் undisputed goat. அப்படிங்கும்போது இந்த 4 லெஜெண்டுமே வந்து உங்களுக்கு பெருசா பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே உங்களுக்கு சொல்ற மாதிரி எதுவுமே பண்ணல உங்களுக்கு. இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலாந்துஸ் டெசிஷன் அட் த டாஸ் விச் வாஸ் ஷாக்கிங். செகண்ட் திங், நீங்க சொன்ன மாதிரி 20 ஓவர்லயே there is a risk involved in trying to hit every ball போது 50 ஓவர்ல it becomes invariable, particularly when you got the start 43 for 2. இப்ப நீங்க பும்ரா வந்து நல்லா போட்டாரு, பும்ரா should have given a break through the new ball. 10 overs 51 for no loss அப்படிங்கும் போது it was advantage England in my humble opinion. அப்ப கொஞ்சம் அவங்க பார்த்து கரெக்டா அவங்க ஆடி, திருப்பியும் சொல்றேன், 320 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா this chase would have been a different thing whatsoever. 60 ரன் நீ கம்மியா அடிக்கிறீங்கன்னா ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோருக்கு எப்படியா நீங்க ஜெயிக்க முடியும்? அப்படிங்கும்போது இட் இஸ் டோட்டலி த வே இங்கிலாந்து பிளேட். அதுக்கப்புறம் இந்த டேமேஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு சரி பண்ணி ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டலுக்கு ரூட் கொண்டு வந்தார் அலாங் வித் லியம் டாட்சன், which is never going to be enough. It has just put a respectability on a defeat. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப T20ல வந்து 2 ஓவர் மார்ஜின்ல தோக்குறேன்னா இங்க 5 ஓவர் மார்ஜின் 28 ட்ரப்பிங் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா உங்களுக்கு எப்படின்னா, இப்ப நீங்க ஸ்கோர் கார்டை பாக்குறீங்க, 262 for 4, 45.2 overs இந்த மேட்ச் has gone to the distanceங்கும் போது ட்ரப்பிங் மாதிரி தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் இஸ் a one sided ட்ரப்பிங். ஏன்னா இங்கிலாந்து were never in the game. You tell me in one situation, in one phase where England were in the game. They were in the game only after the 10 overs of the first innings when they got a start to 51 for no loss. 25 overs rattle பண்ணிட்டாங்க. Then there was a recovery. 40 ஓவர்ல 203 for 6 அப்படிங்கிறது இட் இஸ் எ ரெக்கவரி. ஓகே, இட் இஸ் எ ரெக்கவரி. மேட்ச் அங்கேயே அந்த 25வது ஓவர்லயே உங்களுக்கு மேட்ச் போயிடுச்சு. அப்புறம் இந்தியா வந்து நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அவுட் ஆகிட்டே இருந்தாங்களே ஒழிய, கோலி அவுட், இவங்களை அவுட். ஷேயஸ் ஐயர் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் கில்ல போட்டோன்னே மேட்ச் முடிஞ்சிச்சு. இங்கிலாந்து வாஸ் நெவர் இன் கேம், டு பி ஆனஸ்ட் வித் யூ. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதனாலதான் நான் வந்து ஒரு கிளாஸ் வச்சேன் இந்த இது வரதுக்கு முன்னாடி. ரோஹித் சர்மா ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வராரு, இவன் பிளேட் த ஆப்கானிஸ்தான் சீரீஸ். கோலி வந்து ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வராரு. கோலி வந்து ஒரு மாதிரி ரஸ்டியா தெரிஞ்சாரு. அந்த மாதிரிலாம் எல்பிடபிள் ஆகவே மாட்டாரு. ரொட்டன் கொஞ்சம் பேஸ் ரஷ் பண்ணிடுச்சு அவரை, இல்லைன்னு சொல்ல. நார்மலா பாத்தீங்கன்னா பிளம்மா அடிச்சா கூட என்ன பண்ணுவாரு, அவர் கான்பிடென்டான ஒரு ஆளு, ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் ஏதாவது போட சொல்லிட்டு இப்படின்ட்டு இருப்பாரு.
வந்து கேட்டாரு நான் ஸ்டேக்கர் இல்ல கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னா டக்குன்னு போயிட்டாரு. ரிவ்யூ வேஸ்ட் கூட பண்ணல அப்படிங்கும் போது அந்த ரஸ்டினஸ் தெரியுது. எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா, இதுதான் நீ ஒரே ஒரு ஃபார்மேட் ஆடிட்டு வேற எந்த கிரிக்கெட்டுமே அவர் ஆடுறது இல்ல. மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் ஆடுறவங்க பேர்ல குளோபல் லீக் ஆடுவான், டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுவான், கிரிக்கெட் ஆடினே இருப்பான். ஒரு மில்லியன்ல அவ்வளவு தூரம் ஆடிட்டு வந்துட்டு திருப்பி இப்ப இந்த 3 மேட்ச் முடிஞ்ச உடனே திருப்பி காணாம போயிடுவாரு. திருப்பி அங்கேயேதான் காணாம இருக்காரு, போயிடுவாரு. இங்கிலாந்துல தானே இருக்காரு. அதுக்கப்புறம் ஜிம்பாபே சீரிஸ் உங்களுக்கு நடக்கும். அப்புறம் ஸ்ரீலங்கால 1 மாசம் கழிச்சு திருப்பி வருவாருங்கும் போது இந்த மாதிரி இன் அண்ட் அவுட் இருந்தீங்கன்னா எவ்வளவுதான் நீங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா இருந்தாலும் அன்லஸ் அதர்வைஸ் நீங்க பேட்டு மேட்ச் ஃபீல்டுல படணும். நீ நெட்ல போயிட்டு தினம் 30 பால் ஆடுறது அது வேற பிராக்டிஸ், மேட்ச்ல போய் ஆடுறது வேற பிராக்டிஸ். இப்ப பாருங்களேன், இப்ப ஒன்னு அடுத்த மேட்ச் ஃபெயில் ஆறாருன்னு வச்சுக்கோங்களேன், 3வது மேட்ச் ரன் அடிக்கிறாரு, ஒரு இந்த குரூவுக்கு வருவாரு, அந்த மேட்ச் பிராக்டிஸ் கிடைச்சி 3வது மேட்ச் ரன் அடிக்கிறாரு, ஒரு பிரேக் திருப்பியும் ஒரு 1.5 மாசம் கழிச்சு ஸ்ரீலங்காவோட மேட்ச் அப்படிங்கும் போது யுவர் லேக்கிங் மேட்ச் பிராக்டிஸ் நோ மேட்டர் ஹவு கூட பேட்ஸ்மேன் யூ ஆர் த வேர்ல்ட் ஆஃப் சீன். அதுதான் வந்து ஒரே ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் ஒழிய வித் வித் ரோஹித் சர்மா, கோலி அண்ட் கேஎல் ராகுல் ஃபெயிலிங் மிசரபிளி அண்ட் இந்தியா ஜஸ்ட் பஞ்ச்டு இங்கிலாந்து அவுட் டு வின்னா இது வந்து ஒரு பெரிய இது. குர்னூர் பிரார் இன்னைக்கு 9 ஓவர்ல 61 கொடுத்தாரு, தண்டர் போல்ட்டு விட்டாரு. பிரசித் கிருஷ்ணாவோட பிரச்சனையே அதுதான். என்ன அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு சில பேட்ஸ்மேன் எல்லாம் சொல்லுவோம் கன்சிஸ்டன்சி மாதிரி, பிரசித் கிருஷ்ணா அந்த டால் ரிலீஸ் அவர் அடிக்கிற லென்த் சவுத் ஆப்பிரிக்கால மெனாசிங்கா இருக்கும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் யூ மோல்ட் ஹிம் as a bowler who can bowl 7 good performances out of 10. If you are trying to get that out of பிரசித் கிருஷ்ணா, you are ticking all the boxes. இப்ப டிஎஸ்பி சார் ரெஸ்ட்ல வேற இருக்காரு, டிஎஸ்பி சார் ரெஸ்ட்ல இருக்காரு, பும்ரா மட்டும்தான் ஆடுறாரு. தென் யூ ஆர் ட்ரைங் bowlers லைக் பிரசித் கிருஷ்ணா, குர்னூர் பிரார் அண்ட் பிரின்ஸ் யாதவ்னா இட் இஸ் அன் எக்ஸலன்ட் திங். ஒன்லி இது என்னன்னா இவங்களுக்கு இந்த வாஷிங்டன் சுந்தரையும் அக்ஷர் பட்டேலையும் சவுத் ஆப்பிரிக்கால பாருங்க, இந்த கோஸ்டல் ஏரியாஸை தவிர இந்த வாண்டரஸ், கேப் டவுன், செஞ்சுரியன் இந்த மாதிரி ஒரு இடத்துலாம் வாஷிங்டன் சுந்தரையும் அக்ஷர் பட்டேலையும் வச்சு நீங்க ஒப்பேத்திடலாம். ஆனா 10 ஓவர் கொடுங்கப்பா வாஷிங்டன் சுந்தருக்கு. யூ ஆர் பிளேயிங் ஹிம் அஸ் அன் ஆல்ரவுண்டர். டெஸ்ட் ஹிம் வித் ஃபேசஸ். T20ல ஏதோ ஒரு மேட்ச் கொடுக்குறீங்க, எவனா ஒருத்தன் ஒரு 15 ரன் அடிக்கிறான், பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் ஹிம். ஹவ் இஸ் தட் கோயிங் டு க்ரோ ஹிஸ் கான்ஃபிடன்ஸ்? ப்ளீஸ் கிவ் ஹிம் த பால். இன்னைக்கு 4 ஓவர்ல 13 ரன் பியூட்டிஃபுல்லா போட்டார். உடையா வாட் இஸ் த நீட் ஆஃப்? நான் ஒன்னே ஒன்னு ஆனஸ்டா கேட்கிறேன். அப்ப ஹார்திக் பாண்டியா திரும்பி வராரு, நிதிஷ் ரெட்டி திரும்பி வராரு, சிவம் தூபே இருக்காரு. ஓகே, டெஃபினட்டா எப்படி யோசிப்பாங்க, ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா உங்களோட சாய்ஸ் நிதிஷ் ரெட்டி அண்ட் ஹர்திக் பாண்டியாவா இருக்குமா, இல்ல சிவன் துபேவை உள்ள நுழைப்பீங்களா? நான் ஆனஸ்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட், வாட் இஸ் த பாயிண்ட் இன் கிவிங் சிவம் துபே மோர் எக்ஸ்போஷர் தேன் வாஷிங்டன் சுந்தர் as far as bowling is concerned? தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. 200% பீடாக். நான் அதுதான் சொல்றேன், ஃபர்ஸ்டே பேசிட்டேனே, வாஷிங்டன் சுந்தர் வந்து பவர் பிளேலயே போடக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி இருக்கிற ஒரு பவுலர். 100% நீங்க எப்படியும் சிவம் துபையோ ஆட மாட்டீங்க. நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டாருன்னா, ஹர்திக் பாண்டியா வந்துட்டாருன்னா, அவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் வேணும்னா இது ஏதாவது இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா சிவம் துபே தவிர பெருசா நீங்க சிவம் துபேவை இதுல ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. T20ல ப்ரொஜெக்ட் பண்றீங்களா, ஃபைன், அவரோட பிக் ஹிட்டிங் லஸ்டி ப்ளோஸ்க்காக வச்சிருக்கீங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இங்க வந்து அதுதான் சொல்றேன், வாஷிங்டன் சுந்தர் ஒரு 10 ஓவர் போலரா கொடுங்களேன். இங்க என்ன இப்போ அகைன் நான் என்ன சொல்றேன், இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா, அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் மேட்ச்லயே 10 ஓவர் கொடுங்க, அதுக்கு அடுத்த மேட்ச்லயும் 10 ஓவர் கொடுங்க, எப்படி என்னதான் பண்றாருன்னு பாப்போம். இந்த ஜெயிக்கிறான் தோக்குறான்லாம் பேசவே பேசாதீங்கன்ற. எனக்கு சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க, அடுத்த மேட்சே இப்ப ஒன்னே ஒன்னு எப்படி யோசிக்க மாட்டேன்றாங்க. இஃப் யூ இப்ப வாஷிங்டன் சுந்தரை எப்படி உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா, they want that number 8 இன்னொரு பேட்ஸ்மேன் இருக்கணும்னு கொண்டு வந்தாங்க. ஓகே, அப்படிங்கும்போது எஸ் ஆப்வியஸ்லி அக்ஷர் பட்டேல் இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்பின்னர். ஹி ஹஸ் டு போல் த 10 overs. In spite of him not getting into the groove in the first 6-7 overs, they continued with him. That paid right dividends. இல்லன்னு சொல்லல. வாஷிங்டன் 4 ஓவர்ல 27 ரன் கொடுத்திருந்தா நம்ம சொல்றதெல்லாம் ரைட். இது ஆர்கியூமெண்ட் பேஸ்லெஸ்ஸா போயிருக்கோ. 4 ஓவர்ல 27 ரன் கொடுக்குறான், நீ இதுல உனக்கு 6 விக்கெட் போயிருக்கு, என்னையா பேசுறாங்களாம். அவர் நல்லா போட்டிருக்காருங்கும் போது this is the time that you would have sneaked in 10 overs out of Washington Sundar to see where he progresses as a bowler. In my opinion, as you have rightly supported what I said, is a very good bowler. அப்படிங்கும் போது அவர் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் சர்வீஸ் பண்ண பாருங்க, 10 ஓவர் கொடுக்க பாருங்க. பர்டிகுலர்லி when you are not playing குல்தீப் யாதவ், you have to make use of him. அதை தான் பண்ண மாட்டேன்றாங்களே. மற்றபடி இந்தியா has been very brilliant in their bowling changes and everything. நிறைய பேர் அந்த குறையா சொல்லுவாங்க ஜெயிச்சுட்டு.
107 ரன்னுக்கு 6 இருந்துட்டு 258 அடிக்க விட்டாங்க. அவன் டாப் ஆர்டர் மட்டும் கிளிக் ஆயிருந்ததுன்னா 330 போயிருப்பான். அப்படிலாம் சொல்லாதீங்க. when they enough criticism we gave in the T20 honestly about what we little knew. இப்போ அவங்க நல்லா ஆடி இருக்காங்க in spite of all these things அப்படிங்கும்போது the prize has to be given. India were absolutely clinical. India were the England were nowhere in the game. அந்த 11வது ஓவர் ஸ்டார்ட் ஆகும்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து வாங்கின ஜோல்ட் அந்த ஃபேஸ்ல, அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரவே இல்லை. இந்தியா வாஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கரெக்டா நீங்க எட்ஜ் கொடுத்தீங்க, இந்தியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி நல்லா ஜெயிச்சாங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லா போட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் அக்ஷர் பட்டேல் picked up later on and Indian batting even though the stalwarts didn't perform, க்ரூஸ் பண்ணாங்க சேஸுக்கு. அப்படிங்கும்போது இட் இஸ் a very good sign for the series to begin where they'll be expecting to close the deal in Cardiff. Vicky, please let me know if you want to add on something. We can add on or we can go to the next segment. ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு டைரக்டா போயிடலாம். பிடாக் நிறைய நீங்க ஆட் பண்ணிட்டீங்க இதுல. ஸோ ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல ஸ்ரீ TW2NH என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓல்டு எரா பேட்ஸ்மேன் யூஸ்ட் நோ ட்ரிகர் ஆஸ் தே டிடன்ட் பிளே எ ஃபாஸ்ட் பேஸ்ட் கேம். ஐ டென்ட் மீன் த bowler ஸ்பீட் ஃபாஸ்ட் பேஸ்ட்னு சொல்றாங்க. ஐ ஜஸ்ட் மீன் த நேச்சர் ஆஃப் த கேம் அண்ட் கரண்ட் எரா பேட்ஸ்மேன் ப்ரையாரிட்டைஸ் ட்ரிகர் மூவ்மெண்ட் as they need to score quick runs as the game evolved. Now same with the high and low backlift. Is it possible to get successful in this era without trigger movement or using low backlift? இது வந்து நிறைய நம்ம வந்து கோச்சிங் ஆஸ்பெக்ட்ஸ்லயே வந்து நிறைய பார்த்துனே வரோம். சின்ன பசங்களாம் நான் சொன்னேன் 14-15 இயர் ஓல்டு இவங்க எல்லாமே வந்து இப்படி தூக்கின்னு அப்படியே அருவா வெட்டுற மாதிரி தூக்கி நிக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பீடாக். எது ஹவு டஸ் இட் ஒர்க்? ஓல்டு ஏராக்கும் நியூ ஏராக்கும் என்ன டிஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு? ஓல்டு இயரால நாங்க கோச் பண்ணும்போதும் சரி, பிளேயர்ஸ் வந்து இப்போ வரும்போதும் சரி, அந்த இயரால நீங்க ஆடும் போதும் சரி, எடுத்தோடனே முதல்ல என்னத்தை கோச் பண்ணுவான் அப்படின்னா, ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால் அண்ட் டிஃபெண்ட் த பால் அப்படின்னுவான். அதுதான் பேசிக் கோச்சிங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கதாயுதம் தான். எல்லாரும் எப்படி யோசிக்கிறாங்க, ஒரு திருச்சி பிரீமியர் லீக்ல இருந்து தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல இருந்து ஒரு இந்தியன் பிரீமியர் லீக்ல இருந்து இந்தியாவுக்கு போவியா, அதை விட்டு மாங்குன்னு பேக் அண்ட் அக்ராஸ் ட்ரிகரு, ஃப்ரண்ட் பிரஸ் ட்ரிகரு, பேக் பிரஸ் ட்ரிகர் பொழையிற வேலையை பாடுறா அப்படின்னு ஜோக்ஸா பட்டுது. ரெண்டாவது இது என்னன்னா, ட்ரிகர் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, whether you have one press or you got a double press at the neutral position, you have a shoulder dip to see the ball where the ball pitches, then you decide to play the shot accordingly on the front foot or back foot. This is the mechanism of trigger. பவர் ஹிட்டிங்க்கு உங்களுக்கு வந்துட்டு ஷோல்டர் டிப் ஆச்சுன்னா பவர் ஹிட்டே பண்ண முடியாது. ஷோல்டர் டிப் ஆச்சுன்னா பவர் ஹிட்டே பண்ண முடியாது. த டிஃபரன்ஸ் பிட்வீன் பவர் ஹிட்டிங் அண்ட் நார்மல் ஹிட்டிங் இஸ், நார்மல் ஹிட்டிங்கிறது ப்ரீ டிட்டர்மைண்டா இந்த பாலை நீ எங்க போட்டாலும் தூக்கி கவுகார்னர்ல அடிக்க போறேன் அப்படின்னு நினைக்காம போறப்பாரு, அப்பதான் ட்ரிகரை நீ யூஸ் பண்ணுவேன். ட்ரிகரை யூஸ் பண்ணி நீங்க வருவீங்க, லைன் ஆஃப் த பால், லென்த் ஆஃப் த பால் ஜட்ஜ் பண்ணுவீங்க, எங்க இருக்கீங்கன்றத பார்த்து எக்ஸ்ட்ரா காஸ் மேல அடிப்பீங்க, மிட் ஆஃப் மேல அடிப்பீங்க, மிட் விக்கெட் மேல அடிப்பீங்க. That is purely based on the instinct that your brain says. ஃபோர்த் ஸ்டெப் வெளியில போடுறான், இன்சைட் அவுட் மேல போ, பேட்ல போடுறான், பிக்கப் பிளிக் அடி அப்படின்னு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாவது என்னன்னா, ப்ரோக்ராம்டு ஹிட்டிங். அவன் எங்க போட்டாலும் நான் லேப் ஆட போறேன், அவன் எங்க போட்டாலும் சிக்ஸ் மேல அடிக்க போறாங்க போது ட்ரிகர் எதுவுமே பண்ணாம you will be upright, you will be straight in your hitting position with your back left in a still position when the bowler is running. இந்த ட்ரிகர் எல்லாம் பண்ணும்போது தான் பேக் லிஃப்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ட்ரிகர் அட்ஜஸ்ட் ஆகும். இந்த நியூட்ரல் பொசிஷன்ல உங்க பேக் லிஃப்ட் எங்க இருக்கு, இப்போ எடுத்தோடனே போய் தட்டிட்டே இருப்பீங்க, பேக் ட்ரிகர் போகும்போது பேக் லிஃப்ட் ஒரு மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் ட்ரிகர் ஃப்ரண்ட் பிரஸ் முடிச்சோடனே அது ஒரு மாதிரி இருக்கும், ஷோல்டர் டிப் ஆனோடனே அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த பேக் லிஃப்ட் சேஞ்சஸ் கன்சிடரபிளி ஃப்ரம் பொசிஷன் டு பொசிஷன் when you are doing a trigger. ஆனா பவர் ஹிட்டிங்கும் போது ட்ரிகர்லாம் பண்ண மாட்டீங்க, ஸ்டில்லா நின்றுட்டு இருப்பீங்க. உங்க பேக் லிஃப்டும் சேஞ்ச் ஆகாது, டவுன் ஸ்விங்கும் சேஞ்ச் ஆகாது, உங்களோட பொசிஷன் நீ ஃபிளெக்ஷனும் சேஞ்ச் ஆகாது, அப்ரைட்டா இருப்பீங்க, ஒரே கால்ஃப் ஸ்விங் தான். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் என்ன தப்பு பண்றாங்க, இப்படி தூக்கிட்டு இருந்தா சிக்ஸ் அடிச்சுலாம் நினைக்கிறாங்க. அதுக்கு தான் பவர் ஹிட்டிங் கான்செப்டே. ஐ டோல்ட் யூ கைஸ் லைக் சம்மன் லைக் கைரன் பொலாடு, சிங்கப்பூர் சித்தப்பா, இவங்கெல்லாம் லோ பேக் லிஃப்ட்ல பியூட்டிஃபுல்லா அந்த டவுன் ஸ்விங் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல வரும்னு சொல்லியிருக்கேன். கை தூக்கி நின்னா மட்டும் நீ அடிக்க முடியும்ன்றது கிடையாது. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, யூ ட்ரை அண்ட் டிரா அ லைன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் பாடி. Okay, close line in front of your body, the point of contact just in front of your body, that is where the bottom end power generates, where you connect the ball in the sweet spot closer to your front foot or slightly ahead of it.
இதே when you are trying to reach, இவ்வளவு தூரம் நீங்க எடுத்துன்னு ரீச் பண்ண வரும்போது the more your upper body moves, hands move away from your upper body, your bottom hand loses power. When you are trying to connect the ball right in front of your body or closer to your front foot, that is where the optimum power of bottom power, உங்களுக்கு bottom hand power வரும். the ball will get height and elevation. இதே நீங்க ரீச் பண்ணி என்னோட கை இப்படி போயிடுச்சுன்னா என்னோட அப்பர் பாடி இங்க இருக்கு, ஐம் ட்ரைங் டு கனெக்ட் த பால் sheerly reaching with my handsங்கும் போது more the hands move away from my body, more the bottom hand power will lose, and that is the time you get more height and not elevation. உயரமா கொடை கிளம்பி 30 யார்டு உள்ள பிடிச்சிருவான். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பவர் ஹிட்டிங். அப்படிங்கும் போது ட்ரிகருக்கும் பவர் ஹிட்டிங்கும் சம்பந்தமே கிடையாது. கடைசியில பாருங்க, எந்த பேட்ஸ்மேன் ஆஷிங் மாம்லாவே இருக்கட்டும், ஜாக் காலிஸாவே இருக்கட்டும், கடைசி 5 ஓவர்ல அவங்க அடிக்கணும்னு நினைக்கும் போது பாருங்க ட்ரிகர் பண்ண மாட்டாங்க. அதே தான் நானும் வந்துட்டு ஒரு கன்வென்ஷனல் ட்ரிகர் யூஸ் பண்ற ஒரு பேட்ஸ்மேன்ட்டையும் என்ன சொல்லுவேன், அடிக்கணும்னு நினைக்கிற ஹிட்டிங் மோடு, ஆமா டிஃபென்ஸ் ஆடினே இருக்கான்னு வச்சுக்கோங்க, 7வது ஓவர் டிஃபென்ஸ் ஆடினே இருக்கான், இந்த பால் ஐ வாண்ட் டு பிரேக் த ஷாக்கிள்ஸ், ஒரு 6 தூக்கி கவுகார்டர்ல அடிக்கணும்னா ட்ரிகர் பண்ணாதான். ட்ரிகர் பண்ணிட்டு அடிக்க முடியாது. ட்ரிகர் பண்ணிட்டு அந்த பண்ணிட்டீங்கன்னா பால் அந்த ஸ்லாட்ல விழுந்தாதான் அடிக்க முடியும். எல்லா பாலும் அடிக்க முடியாது. பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் இன்டு தி பொசிஷன் இட்ஸ் ஆல்ரெடி டிப். அதனால அந்த 7வது ஓவர் 5வது பால் 6 அடிக்கணும்னா நின்னுடுவேன். வாடா அப்படின்னு ரங்கராய சக்திவேல் மாதிரி அந்த படத்துல தக் லைஃப்ல வச்சிருப்பாரு பாருங்க கமல், அந்த மாதிரி நின்னுடுவேன். நின்னுட்டு எங்க போட்டாலும் அடிப்பேன். ஸோ திட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் a trigger that has got nothing to do with the fast pace or game evolved. That is completely based on the technicality which gives the edge for you based on what are you going to do according to the pitch of the ball. Vicky, this is what the little I know about the trigger. If you have any questions, add on, or else you can give a glittering close to India's first win and going 1-0 up. No more to add. So அதான் கரெக்டா நீங்க வந்துட்டு ஒண்ணு ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இந்த மாதிரி என்னை கேட்ட போது 5 T20 அவங்க தோத்த உடனே கிரவுண்ட் இதுல இருந்து என்ன ட்ரெஸ்ஸிங் ரூம் என்வரான்மெண்ட் இருக்கும் என்ன ஏதுன்னு ஒண்ணே நீ முதல்ல தான் புரிஞ்சுக்கணும். The only thing what I was expecting good things to happen for India, even though I gave my edge to England, is you're going to deal up with a totally different approach. புது the Asian Paints advertisementல வரும், கலக்கரையில் சந்திரு புது வீடு புது மனைவி புது காரு பிரமாதம் அப்படின்ற மாதிரி புது கேப்டன் புது பிளேயர்ஸ் புது ஸ்டைல் ஆஃப் பிளே அப்படிங்கும் போது யூ ஆர் கோயிங் டு மூவ் அஹெட் ஃப்ரம் வாட் யூ ஹவ் காட் ஃப்ரம் தி T20 சீரீஸ், பட் ஒன்லி ஃபார் த கோச்சிங் ஸ்டாஃப் வில் பி ஹேவிங் தட் பெயின் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் பிரிங்கிங் தட் மெமரிஸ் டு திஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம். தட் டசன்ட் மேட்டர், ஏன்னா அவங்க ஆட போறது இல்லை. அப்படிங்கும்போது 2வது பாத்தீங்கன்னா ஒரு வெறி பிடிச்சு நிக்கிற ஒரு கேப்டன், அதாவது ஒரு சில பிளேயர்லாம் எப்படின்னா they enjoy being the captain, they enjoy taking the pressure, they enjoy performing as a captain under pressure, and Shubman Gill is one of them. And he has proved that time in time out in test matches, time in time out in ODIs. Okay, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு சிலர் அந்த தத்தளிப்பாங்க அந்த கேப்டன்சி பிரஷர்ல. எஸ், ஸ்ரேயஸ் ஐயர் ஆல்சோ குட் வித் த பேட் அஸ் a captain. Let us not take any credit of India got dropped 4-0, பட் ஆனா அந்த பேட்ஸ்மேன் டெலிவர்டு. பட் இப்ப வந்த உடனே உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜஸ்பிரீத் பும்ரா வந்த உடனே அவர் எடுத்த உடனே ஏர்லி ஸ்ட்ரைக்ஸ் கொடுக்கலனாலும் போலிங் கொஞ்சம் ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி இருந்தது நியூ பால்ல. இஃப் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அக்ஷர் பட்டேல் கம்ஸ் அப் பெட்டர், எது பேசினா நியாயமா பேசுறது. அக்ஷர் பட்டேல் 4 விக்கெட் எடுத்தவன என்னமா போலிங் போட்டார் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸ்டில் இந்த பழைய பாப்புவை நான் இன்னும் பார்க்கல. பட் திஸ் batting performance would have inspired his confidence to do well with the ball. And he has also got 4 wickets. He'll be a different bowler altogether when he takes the ball like same, which is a good sign for India. அதுல சந்தேகம் கிடையாது. ரார் வாஸ் பிரில்லியன்ட், இவரும் வந்து பிரசித் கிருஷ்ணா பிரில்லியன்ட். கிருஷ்ணா பேகா வந்தாரு, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. வேகனே தான் வரேன் அப்படின்னு வந்தாரு. So everything has went well for India. அடுத்து ஒரு ட்ரிக்கி வென்யூல ஆட போறாங்க. That is going to be Cardiff. India ideally would want to close the series in Cardiff. அந்த வலி இன்னும் மறக்க கூடாது. அவன் கொடுத்ததை அவனுக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும். கார்டிஃப்ல ஒண்ணும், ஏன்னா 3 மேட்ச் சீரீஸ் கார்டிஃப்ல வாங்கினாங்கன்னா all of us all the good work done 1-1 ஆயிடும். கடைசி மேட்ச் வந்து உங்களுக்கு பிரஷர்ல போகணும். இந்தியா ஹேஸ் டு க்ளோஸ் த டீல் இன் கார்டிஃப். இந்தியா வாஸ் பிரில்லியன்ட், ஹார்ட் லக் டு இங்கிலாந்து. அந்த 11 to 25 ஃபேஸ்ல உங்களுக்கு கேம் போயிடுச்சு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. But they will also come back hard. Vicky was spot on with his call, be it the game changer,
beat the result where India is going to beat England அப்படின்னு. அதனால தான் அவளை 100 சொல்லினே இருப்பேன். பாப்பா என்ன நடக்குதுன்னு. Congratulations to India on turning this drubbing aside to come up and show who they are அப்படின்னு. We will come back and do a detailed review on the second ODI, which is going to be played on 16th July in a tricky venue called Cardiff. Until then, we'll come back and do a review with your 100% overall Plus Vignesh. Thanks a lot and bye-bye.